Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Amma ba'd. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனித ரமலானிலே குர்ஆனை கற்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு அளித்துள்ளதையிட்டு அவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நாங்கள் இன்று பார்க்க போகின்ற சூரத்துல் அலா. அல் குர்ஆனிலே 87வது அத்தியாயமான சூரத்துல் அலா 19 வசனங்களை கொண்ட ஒரு சூறாவாக இருக்கின்றது. இந்த சூரா மக்காவிலே இறக்கப்பட்ட ஒரு சூரா. அலா என்பது சூரத்துல் அலா, அலா என்பது மிக்க உயர்ந்தவன் என்று கருத்து. அல்லாஹு தஆலா என்று சொல்லுவோமே நாங்கள், அல்லாஹு தஆலா, தஆலா என்று சொன்னால் உயர்ந்தவன். அதே போன்று இது இஸ்மு தஃதீல் என்று சொல்வோம். அலா என்று சொன்னால் மிகவும் உயர்ந்தவன் என்ற கருத்தை இந்த சூரா கொண்டிருக்கின்றது. இந்த சூரா ஏகத்துவம், அதே போன்று இறைத்தூதை ஏற்பதால் அல்லது மறுப்பதால் ஏற்படும் விளைவுகள், அதே போன்று வெற்றியின் ரகசியங்களை சொல்லுகின்ற ஒரு அழகான சூரா. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நாங்கள் நேரடியாக இன்றைய அமர்விலே இந்த சூறாவுக்கான சொல் விளக்கத்தை நாங்கள் நோக்குவோம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. சப்பஹ என்று சொன்னால் துதி செய்தான். நாங்கள் சொல்லுவோமே தஸ்பீஹ் செய்கிறேன்னு சொல்லி. சப்பிஹ் இஸ்ம, இஸ்முன்று சொன்னால் பெயர். ரப்பிக என்று சொன்னால் உன்னுடைய இரட்சகன். அலா என்பது உயர்ந்தவன், ரைட், மிக உயர்ந்தவன். அப்ப சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக, உனது இரட்சகனின் பெயரை துதி செய்வீராக. எப்படிப்பட்ட இரட்சகன்? அல் அலா, உயர்ந்த. அப்போ உயர்ந்த உனது இரட்சகனின் பெயரை துதி செய்வீராக. முதலாவது கட்டளை, ஏவல். அந்த ரப்பு, அந்த இரட்சகன் எப்படிப்பட்டவன்? அல்லதி ஹலக ஃபஸவ்வா. அல்லதி என்று சொன்னால் உண்மையிலே இது ஒரு விஷயத்தை விளக்குவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு சொல், அல்லது 2 வசனங்களை இணைப்பதற்காகவும் நாங்கள் இந்த அல்லதி என்ற அந்த சொல்லை பயன்படுத்துவோம். இங்க ரப்பிக்கல் அலா, உயர்ந்த இரட்சகன், அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஹலக ஃபஸவ்வா. ஹலக என்றால் படைத்தான். ஃபஸவ்வா, சவ்வா என்று சொன்னால் சீராக அமைத்தான், சீராக்கினான் அல்லது செவ்வைப்படுத்தினான். அப்ப அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அவன்தான் படைத்தான், சீராக்கினான். மேலும் வல்லதி கத்தர ஃபஹதா. என்றது மேலும், மேலும் அந்த இரட்சகன் எப்படிப்பட்டவன்? கத்தர, நிர்ணயித்துள்ளான், தீர்மானித்துள்ளான். கத்தரனால் நிர்ணயித்துள்ளான். ஃபஹதா, பின்னர் வழிகாட்டியுள்ளான். ஹதா என்று சொன்னால் வழிகாட்டினான், ஹிதாயத் என்று சொன்னால் நேர் வழிகாட்டல். அப்ப வல்லதி கத்தர ஃபஹதா, மேலும் அவன் நிர்ணயித்து நேர் வழிகாட்டியுள்ளான். மேலும் வல்லதி அஹ்ரஜல் மர்அ. அஹ்ரஜ என்றால் வெளிப்படுத்தினான். மர்ஆ என்று சொல்றது மேய்ச்சல் நிலம், அதாவது கால்நடைகள் மேய்கின்ற அந்த மேய்ச்சல் நிலத்துக்கு நாங்கள் மர்ஆ என்று சொல்வோம். இன்னொரு கருத்து இங்க மர்ஆ என்பது தாவரங்கள் அல்லது பயிர்கள். வல்லதி அஹ்ரஜல் மர்அ, அவன் மேய்ச்சல் நிலங்களை வெளிப்படுத்தினான் என்று சொல்லலாம். அல்லது அவன் தாவரங்களை முளைக்கச் செய்தான், தாவரங்களை உண்டாக்கினான்.
மேலும் ஃபஜஅலஹு குஸாஅன் அஹ்வா, ஃப என்றது பின்னர் அந்த தாவரங்களை அல்லது அந்த மேய்ச்சல் நிலங்களை ஜஅல, ஜஅல என்று சொன்னால் ஆக்கினான், ஹூ என்றது அந்த மர்அ மேய்ச்சல் நிலங்கள் அல்லது பயிர்களை அவன் பின்னர் ஆக்கினான், குஸாஅன் அஹ்வா. குஸா என்று சொல்றது சருகு அல்லது கூலத்துக்கு நாங்கள் சொல்வோம். சருகு என்பது மிகவும் பொருத்தமானது. அஹ்வா என்று சொல்றது காய்ந்த உலர்ந்த கருத்த சருகுக்கு நாங்கள் சொல்லுவோம். வல்லதி ஃபஜஅலஹு குஸாஅன் அஹ்வா, பயிர்களை அல்லது தாவரங்களை அல்லாஹு தஆலா வெளியாக்கியுள்ளான், பின்னர் ஃபஜஅலஹு அதனை ஆக்கியுள்ளான், குஸாஅன் அஹ்வா உலர்ந்த காய்ந்த கருத்த சருகுகளாக அல்லாஹு தஆலா ஆக்கியுள்ளான். இந்த அஹ்வா என்றது இந்த காய்ந்து உலர்ந்து கருத்த நிறத்தில் இருக்கின்ற அந்த தாவரத்துக்கு பயிருக்கு நாங்கள் சொல்வோம். இப்போ குஸாண்டால் சருகு. அப்போ அல்லாஹு தஆலா தாவரங்களை உருவாக்கி அதை காய்ந்த சருகுகளாக ஆக்கினான். அப்படிப்பட்ட ரப்பை, உயர்ந்த ரப்பை நீங்கள் துதி செய்யுங்கள், அவனுடைய பெயரை கொண்டு துதி செய்யுங்கள். சனுகுரிஉக ஃபலா தன்ஸா, அடுத்தது சொல்கின்றார் அல்லாஹு தஆலா. நபியே சனுகுரிஉக, கரஅண்டால் ஓதினான், அக்ரஅ என்ற சொல், கரஅண்டால் ஓதினான், அக்ரஅண்டால் ஓதி காண்பித்தார். இப்போ சனுகுரிஉக நபியே நாங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிப்போம் அல்லது ஓத கற்றுத்தருவோம். சனுகுரிஉக நபியே நாங்கள் உங்களுக்கு ஓத கற்றுத்தருவோம் அல்லது உங்களுக்கு நாங்கள் ஓதி காண்பிப்போம். ஃபலா தன்ஸா, நீங்கள் மறக்க மாட்டீர்கள். இல்லா மா ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர. இல்லா என்று சொன்னால் தவிர. சனுகுரிஉக ஃபலா தன்ஸா இல்லா மா ஷா அல்லாஹ், நபியே நாங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிப்போம், அல்லாஹ் நாடியதை தவிர நீங்கள் மறக்க மாட்டீர்கள். நசிய என்றால் மறந்தான், ஃபலா தன்ஸா என்றால் நீங்கள் மறக்க மாட்டீர்கள். இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யக்ஃபா, இன்னஹு நிச்சயமாக அவன் அல்லாஹு தஆலா, யஅலமு அறிகின்றான், அல் ஜஹ்ர வமா யக்ஃபா. ஜஹ்ர் என்று சொல்றது வெளிப்படையான விடயங்கள் அல்லது பகிரங்கமான விடயங்கள். இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர, அவன் வெளிப்படையான பகிரங்கமானவற்றையும், வமா யக்ஃபா, வமா யக்ஃபா என்றால் மறைந்திருக்கின்ற விடயங்கள். அப்ப இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யக்ஃபா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா பகிரங்கமானவற்றையும் அல்லது வெளிப்படையானவற்றையும் மறைந்திருக்கின்றவற்றையும் அறிகின்றான். அவனுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. மேலும் வனுயஸ்ஸிருக லில் யுஸ்ரா, மேலும் யஸ்ஸர என்று சொன்னால் இலகுபடுத்தினான். வனுயஸ்ஸிருக உனக்கு நாங்கள் இலகுபடுத்துவோம், லில் யுஸ்ரா, யுஸ்ரா என்று சொன்னால் இலகுவான வழி, இலகுவான பாதை. வனுயஸ்ஸிருக லில் யுஸ்ரா, நபியே இலகுவான பாதையின் பால் உன்னை, இலகுவான பாதைக்கு நாங்கள் உன்னை இலகுபடுத்துவோம் அல்லது இலகுவான வழியின் பால் உன்னை நாங்கள் இலகுபடுத்துவோம். அடுத்ததாக அல்லாஹு தஆலா இப்படி சொல்கின்றான், ஃபதக்கிர் இன் நஃபஅத்திஸ் ஸிக்ரா. இங்க தக்கர என்று சொன்னால் இரண்டு கருத்து இருக்குது. ஒன்று நினைவூட்டினான், ஞாபகப்படுத்தினான் என்ற ஒரு கருத்து இருக்குது. அடுத்தது இன்னொரு கருத்து இருக்குது, உபதேசம் செய்தான். ரெண்டு வகையிலும் எங்களுக்கு மொழிபெயர்க்கலாம். ஃபதக்கிர் என்றது ஏவல் வினை, நாங்கள் ஃபிஅல் அம்ர் என்று சொல்லுவோம். சரியா, கட்டளை பிறப்பிக்கின்ற ஏவல் வினை. ஃபதக்கிர் உபதேசம் செய் அல்லது நினைவுபடுத்து, ஞாபகமூட்டு. இன் நஃபஅத்திஸ் ஸிக்ரா, ஸிக்ரா என்று சொன்னால்
உபதேசம், நல்லுபதேசம் அல்லது ஞாபகமூட்டுதல், நினைவு கூறுதல். அப்போ இந்த நாங்கள் ஃபதக்கிர் இன்னஃபஅ என்று சொன்னால் பயனளித்தால், நஃப என்று சொன்னால் பயனளித்தது, இன் என்று சொல்வது இஃப்ட கருத்து, ஆல் ட கருத்து. இன்னஃபஅ பயனளித்தால், ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி ذிக்ரா நல்லுபதேசம் பயனளித்தால் நபியே நீ நல்லுபதேசம் செய், அல்லது ஞாபகமூட்டுதல் பயனளித்தால் நீ ஞாபகமூட்டு. சயதக்கரு மன் யக்ஷா, யார் உபதேசம் பெறுவார்? சயதக்கரு என்று சொன்னால் நினைவு கூறுவார், அல்லது நல்லுபதேசம் பெறுவார், அல்லது உணர்வு பெறுவார். மன் யக்ஷா, ஹஷிய யக்ஷா என்று சொன்னால் இறைவனை அஞ்சினார், பயப்படுதல், அஞ்சுதல். சயதக்கரு மன் யக்ஷா, இறைவனை அஞ்சுகின்றவன், இறைவனுக்கு பயப்படுகின்றவன் நல்லுபதேசம் பெறுவான் அல்லது நல்லுணர்வு பெறுவான். வயதஜன்னபுஹல் அஷ்கா, அந்த நினைவூட்டலை விட்டும் தூரமாகுவான், விலகிக் கொள்வான், தவிர்ந்து கொள்வான். தஜன்னப என்றால் தவிர்ந்து கொண்டான், விலகிக் கொண்டான். வயதஜன்னபுஹா, அந்த திக்ராவை விட்டும் நல்லுபதேசத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வான். யாரு? அல் அஷ்கா. அஷ்கா என்று சொன்னால் துர்ப்பாக்கிய சாலி, அல்லது நாங்கள் சொல்லுவோமே அந்த மூதேவி என்று சொல்லி தரித்திரம் பிடித்தவனும் சொல்லலாம். வயதஜன்னபுஹல் அஷ்கா, துர்ப்பாக்கிய சாலி அந்த நல்லுபதேசத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வான், விலகிக் கொள்வான். அல்லாஹ்வை பயப்படுகின்றவன் நல்லுபதேசம் பெறுவான். ரைட். அந்த அஷ்கா துர்ப்பாக்கியசாலி எப்படிப்பட்டவன்? அல்லதி யஸ்லன் நாரல் குப்ரா, ஷகியுன் அஷ்கா, அந்த மூதேவி துர்ப்பாக்கியசாலி யஸ்லன் நார, நரகத்திலே நுழைவான். எப்படிப்பட்ட நரகம்? அல் குபுரா, பெரிய நரகம். அக்பர் அது பெண்பால், குபுரா. அல்லதி யஸ்லன் நாரல் குபுரா, மிகப்பெரிய நெருப்பிலே அந்த துர்ப்பாக்கியசாலி நுழைவான். சும்ம, பிறகு, லா யமூது, அவன் மரணிக்க மாட்டான். மாத்த என்று சொன்னால், மாத்த என்று சொன்னால் மரணித்தான். யமூத்து என்று சொன்னால் மரணிக்கின்றான். நாங்கள் மையித்து என்று சொல்லுவோமே, மையித், இந்த மாத்திலிருந்து வரதான் மையித்துன். சும்ம லா யமூது ஃபீஹா, ஃபீஹான்றது அந்த நரக நெருப்பில், மிகப்பெரிய அந்த நரகத்திலே. லா யமூத்து, அவன் மரணிக்கவும் மாட்டான். வலா யஹ்யா, யஹ்யா என்றால் உயிர் வாழ்ந்தான். ஹயாத்துன்னு சொல்றது, ஹயாத்து மௌத்துன்றது. ஹயாத் என்றால் வாழ்க்கை, வாழுதல். சும்ம லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அந்த துர்ப்பாக்கியசாலி அந்த மிகப்பெரிய நெருப்பிலே நுழைவான். பிறகு அதிலே அவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். வாழவும் மாட்டான், மரணிக்கவும் மாட்டான் என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான், கது அஃப்லஹ மன் தஸக்கா. கது என்றது இறந்த கால வினைக்கு முன்னால வந்தால் அரபு மொழியில உறுதிப்படுத்துவதை அது குறிக்கும். திட்டவட்டமாக சொல்றது. கது அஃப்லஹ, அஃப்லஹ என்றால் வெற்றி பெற்றான். இப்போ கது அஃப்லஹ என்றால் நிச்சயமாக, திட்டவட்டமாக வெற்றி பெற்று விட்டான். யாரு? மன் தஸக்கா. தஸக்கா என்றால் என்ன? தூய்மைப்படுத்தி கொண்டான். தஸ்கியத்துன் நஃப்ஸ்ன்றது உள தூய்மை. கது அஃப்லஹ மன் தஸக்கா, யாரு தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றானோ அவன் திட்டவட்டமாக வெற்றி பெற்றான். அவர் தன்னை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான். அவர் என்ன செய்வார்? வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்ல, மேலும் அவர் ஸக்கர நினைவு கூறுவார், இஸ்ம ரப்பிஹி தனது ரப்பின் பெயரை அவர் நினைவு கூறுவார். ஃபஸல்லா, ஃபஸல்லா என்று சொன்னால் தொழுதான், சலாத். அப்ப
தன்னை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டால் அவன் தனது இரட்சகனை நினைவுபடுத்தி அல்லாஹ்வை தொழுவான். சொல்லா இப்போ இதுதான் அந்த வெற்றியின் அடையாளங்கள். தன்னை தூய்மைப்படுத்தி தனது இரட்சகனை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்வை தொழுவான். இப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். என்றாலும் பல் மாற்றமாக துசிரூனல் ஹயாத்தத் துன்யா, ஆசரையு சிறு என்று சொன்னால் மேலாக கருதினான், ஒன்றை விட இன்னொன்றை சிறப்பாக கருதினான். அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், பல் துசிரூன, மாற்றமாக நீங்கள் மேலாக கருதுகின்றீர்கள். எதை? அல் ஹயாத்தத் துன்யா. ஹயாத் என்றால் வாழ்க்கை, துன்யா என்றது இந்த உலகம். அப்ப அல் ஹயாத்து துன்யா என்றால் உலக வாழ்க்கை. பல் துசிரூனல் ஹயாத்தத் துன்யா, ஆனால் மாற்றமாக நீங்கள் உலக வாழ்க்கையை சிறப்பாக மேலாக கருதுகிறீர்கள். வல் ஆஹிரத்து ஹைருன் வ அப்கா, ஆஹிரா என்றால் மறுமை. வல் ஆஹிரா மறுமையானது ஹைருன் சிறந்தது, வ அப்கா நிலையானது. நீங்கள் உலக வாழ்க்கையை மேலாக கருதுகின்றீர்கள். வல் ஆஹிரத்து ஹைருன் வ அப்கா, மறுமைதான் சிறந்தது, அது நிலையானது. இந்த விடயங்கள் இன்னஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா ஸுஹுஃபி இப்ராஹீம வ மூஸா. இன்னஹாதா நிச்சயமாக இவை, இந்த விடயம், லஃபி ஸுஹுஃபில் ஊலா, ஸுஹுஃப் என்றால் வேதங்கள், ஊலா என்றது முந்திய ஏற்கனவே இறக்கப்பட்ட வேதங்கள். அஸ்ஸுஹுஃபுல் ஊலா ஆரம்பகால வேதங்கள். இன்னஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா, இந்த விடயங்கள் ஏற்கனவே இறக்கப்பட்ட வேதங்களுள் அல்லது முன்னைய வேதங்களுள் இருக்கின்றது. ஸுஹுஃபு இப்ராஹீம வ மூஸா, அது என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட முன்னைய வேதங்களிலேயும் இந்த விடயங்கள் இருக்கின்றது. இது சூரத்துல் அலா, 19 வசனங்களை கொண்ட இந்த சூரா. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இறை தூது, அதே போன்று இறை தூதை ஏற்பதால் அல்லது மறுப்பதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி பேசுகின்ற, அதே போன்று மனிதன் வெற்றி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகின்ற ஒரு சூறாவாக இருக்கின்றது. பெரும்பாலும் இந்த சூரத்துல் அலா, அதே போன்று சூரத்துல் காஷியா போன்ற சூறாக்கள் ஜும்மா தினங்களில், அதே போன்று பெருநாள் தொழுகைகளில் ஓதப்படுகின்ற ஒரு முக்கியமான சூறாவாகவும் இது இருக்கின்றது. அன்பார்ந்த மாணவிகளே, இந்த சூறாக்களை நாங்கள் கற்று இந்த சூறாக்கள் தரும் படிப்பினைகளை அல்லது இந்த சூறாக்கள் எங்களுக்கு உணர்த்துகின்ற அந்த விடயங்களை இன்ஷா அல்லாஹ் எங்களுள் ஏற்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உள தூய்மையை இந்த சூரா எங்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.